ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்கிறவர்களே எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். எழுப்புதலிலே தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அதை ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும். அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அவரோடு கூட நாம் சஞ்சரிக்க முடியும். பின்பு காத்திருந்து ஜெபிக்கிற மக்களாக மாறணும். இப்படிப்பட்ட அனுபவங்களோடு கூட இருந்தால்தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் அந்த எழுப்புதலை காண முடியும். இன்று நாம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதலை பார்க்கணும். நாம் வாழுகிற இந்த மாநிலத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகணும். அரசியலிலே வந்திருக்கிற மாற்றத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அரசு நல்ல வேலைகளை செய்யணும், மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் மாறணும். எழுப்புதல் 10 ஆண்டு என்று நியமித்திருக்கிற இந்த எழுப்புதல்களுக்குள்ளே நாம் வர வேண்டும். அதற்காகத்தான் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். எழுப்புதல் வர வேண்டுமானால் காத்திருந்து ஜெபிப்பது மிகவும் அவசியம். யாத்ராகமம் 24 அதிகாரம் 15, 16 வசனத்தை வாசிக்கும் போது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மோசே மகிமைக்குள் தேவனுடைய சன்னிதானத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பு காத்திருந்தான். 6 நாள் காத்திருந்தான். 6 நாள் காத்திருந்த பின்பு அவனை ஆண்டவர் கூப்பிட்டார் அவரோடு கூட இருக்க. ஏன் 6 நாள்? மகிமை இருந்தது, மலை மேகம் தங்கியிருந்தது. 6 நாள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. தேவன் மகா பரிசுத்தமானவர். அவர் சன்னிதானத்துக்கு போக வேண்டுமானால் காத்திருந்து ஆயத்தப்படுத்தி தேவ சன்னிதானத்துக்கு போகிறது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாட்களிலே ஒரு பெரிய மாறுதல் உண்டாக சற்று அமைதியோடு காத்திருக்கிற நேரங்கள் அவசியம். யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு வார்த்தை பேசல. யோபு அவனுடைய துக்கத்தை கண்டபோது, சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் மரித்திருந்தால் அவங்க வீடுகளை போய் சந்திக்க போனால் அவங்க துக்கத்தில் இருப்பாங்க. என்ன வார்த்தை தான் பேசணும், எப்படி அவங்கள ஆறுதல் படுத்தணும் தெரியாமல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருப்பாங்க. போன ஊழியரும் உடனே ஒரு வார்த்தையும் பேச முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே
அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த துக்கம் அந்த நேரத்தில் இருக்கும். இந்த யோபினுடைய இந்த நண்பர்கள் 7 நாள் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக காத்திருந்தார்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நித்தம் அவருடைய வாசற்படியிலே நிலைத்து இருக்கணும். கதவு நிலையருகே காத்திருக்கணும். காத்திருந்து செவி கொடுத்தால் அவன்தான் பாக்கியவான். நிறைய பேர் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறதே இல்லை, ஆயத்தப்படுத்துகிறதும் இல்லை. எடுத்த எடுப்பிலேயே பேசி அவ்வளோத்தையும் பேசி முடிச்சுட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னு காத்திருக்கிறது இல்லை. இதனால தான் ஜெபத்தில் அநேகம் பேர் முன்னேற முடியலை, போர் அடிக்குது ஜெபம். நீ கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபந்தான் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். காத்திருப்பதினாலே நமக்கு வரும் பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். காத்திருந்து ஜெபிக்கிறது நிறைய பலன்களை கொண்டு வரும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது வருகிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் இளைப்படைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். கவனியுங்கள், பலன், உயர எழும்புகிற அனுபவம், இளைப்படையாத அனுபவம், சோர்ந்து போகாத ஒரு அனுபவம். இந்த நாட்களில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இளைப்படைஞ்சு போயிட்டா, சபை திறக்கலை, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒருத்தர் பார்க்க முடியலை, பயங்கரமான கொடுமையான கொள்ளை நோய் யாரை எப்போ எப்படி தாக்குதுன்னு தெரியலை, புது புது வியாதிகள் வருது. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கோ கர்த்தர் ஒரு புது பலனை அருளி செய்வார். ஒரு புது பலன். நீ உயர எழும்புவாய், எழும்புவாய், படுத்திருக்க மாட்டாய், தூங்கிக் கொண்டிருக்க மாட்டாய், சோம்பலா இருக்க மாட்டாய். எப்படியாயினும் பல நாட்கள் எல்லாரும் ஜெபிக்கணும், ஒரு எழுப்புதலை அடையணும். 50 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம், 3 நாள் ஜெபம், 300 குழுக்கள் ஜெபிப்பது, இப்படி ஏராள ஜெபம். சபைகளெல்லாம் வட்டாரங்களில் ஜெபம், ஃபோனில் ஜெபம், கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபம், ஜூம் காலில் ஜெபம், பல இடத்துல ஜெபம் நடக்குது. காத்திருந்து ஜெபம் பண்ணுனா வர்ற பலன், ஆசீர்வாதங்கள் ஏராளம் 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 என்பதை நாம் பார்க்குறோம். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். காத்திருந்து ஜெபித்தால் பலன் இல்லாத உனக்கு பலன், சத்துவம் இல்லாத உனக்கு ஆண்டவர் ஒரு புதிய சத்துவத்தை கொடுப்பார். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்வேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சோர்ந்து போயிருக்கிற இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன். மோசே ஆண்டவரோடு கூட அதிக நேரம் காத்திருந்தான். 40 நாள் இரவும் பகலும் காத்திருந்தான். அவன் முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. காலை உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றினான். கொஞ்ச நாள் இல்லை, 40 வயசாக இருக்கும்போதே மோசே சொன்ன வார்த்தை என் மனதுக்குள்ளே போனது. கால் மிதிக்கும் தேசம் உனக்கு கொடுப்பேன். கால் மிதித்து வேவு பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தான். வந்த பிறகு 45 வருஷம் ஆயிட்டு, இப்போ எனக்கு 85 வயசுன்னு சொல்கிறான். அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறான். காரணம், நான் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினேன். என் இருதயத்தில் உள்ள செய்தியை நான் கொண்டு வந்தேன். விசுவாச கண்களினாலே அன்னைக்கே நான் பார்த்தேன்.
ஓ காட், கரம் உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ணி, அப்பா எனக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த பலன் குறையக்கூடாது. மோசேயினுடைய கண்கள் மங்கலாக போகவில்லை. 120 வயதான போதும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பலன் இருந்தது. உனக்கு ஆண்டவர் அந்த பலனை புதுப்பிக்கிறார். ஆண்டவர் அந்த பலனை உனக்கு தருகிறார். ஜான் வெஸ்லி 70 வயது 80 வயதாக இருக்கும்போதெல்லாம் 5 தடவை பிரசங்கம் பண்ணாராம். காலையில் எழும்பி 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணிட்டு குதிரையின் மேலே ஏறி எத்தனையோ மைல்கள் பிரயாணம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் புது பலனை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. டேவிட் ஒய்டோப்போ என்கிற ஒரு கர்த்தருடைய தாசன் தூங்கவே மாட்டார். ஜெபம் அந்த மனுஷனுக்கு. ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். ஆளை பார்த்தா எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். தேவனுடைய வார்த்தை நல்லா கொடுப்பார், வெளிப்பாடோடு கொடுப்பாராம். எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். என் வாழ்க்கையில் ஒரு ஆளை நேரடியாகவே சந்திச்சிருக்கிறேன். பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். டேனிஃபார்மம் பார்த்துருக்குறேன். அவரை சாப்பிட மாட்டார், வெறும் தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு இருப்பார். ஆனால் ஆளை பார்த்தா ஒரு பலவீனம் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். பெர்னார்ட் பிளெஸ்ஸிங் இங்கே வந்து தங்கியிருப்பார். 6 நாள் 7 நாள் 10 நாள் தங்கியிருப்பார். சாப்பாடு சாப்பிட மாட்டார். ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் சாப்பாட்டு பில்லு வராது. நாங்கள் யாராவது போனாலும் சாப்பிட்டாலும் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார், சாப்பிட மாட்டார். ஆளை பார்த்தா குழுன்னு இருப்பார், பிரகாசமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் இவங்க எல்லாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஆட்கள், புது பலனோடு கூட இருக்கிறாங்க. இப்போ இருக்க வாலிபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கம் பண்ணாலும் ஃப்ளாட் ஆகிடுறான். ஒரு பிரசங்கம். அன்றைக்கி ஒரு பாஸ்டர் கூப்பிட்றேன், என்னப்பா காலையில் 6:30க்கு கூப்பிட்றேன், எழும்ப மாட்டேங்க, ஒரு அம்மா இறந்துட்டாங்க, போய் பாரு. அதை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு பார்த்தா எல்லாருமே ஃபோன் அடித்து பார்க்க. இல்லை, நேற்று ராத்திரி ஒரு 3 இடத்துல ஒரு ஜெபம் நடத்திட்டேன் ஃபோனில், ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னா. வாழ்க்கையில் இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் ஒரு ஜெபம் நடத்தினா ஃபோனில் டயர்ட் ஆயிடுறான். கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருந்தால் புது பலன் அடைவாய். கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவாய். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்க உனக்கு வருகிற ஆசீர்வாதம் புது பலன். 2வது, உன் வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதம் பரலோக அனுபவங்கள் உனக்கு உண்டாகும். பரலோக சந்திப்புகள் உனக்கு உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருந்தா சும்மா கப்சால் அடிச்சிடக்கூடாது. சில ஆட்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி பரலோகத்துக்கு போயிட்டு வந்துடுறான். அந்த மாதிரி கேஸுகள் இருக்கக்கூடாது. உண்மையாக பரலோக சந்திப்புகள் நமக்கு தேவை. என்கவுண்டர் வித் காட் நமக்கு தேவை. இமேஜினேஷனில் ஏதோ போனது மாதிரி இருக்கக்கூடாது. தேவனை சந்திக்கிற நேரம் உண்டு, தேவனை சந்திக்கிற இடம் உண்டு. பரலோக அனுபவங்கள் நமக்கு உண்டாக வேண்டும். கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். உயர எழும்பணும். கழுகு மகா உயரத்தில் பறக்கும். அப்படியானால் உன்னதமான அனுபவத்தில் நீ இருக்கணும். தேவனோட கூட இருக்கிறவன் உன்னத அனுபவங்களுக்குள்ள வருவான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை இந்த நாட்களில் தரணும். டெக்கேட் ஆஃப் ரிவைவல், 10 ஆண்டுகள் எழுப்புதல். சில இடங்களில் MM33ன்னு வச்சிருக்கிறாங்க. அன்றைய அர்த்தம் என்ன? MM 2000, 33னா இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட
எழும்பி 2000 ஆண்டு 2033 வரப்போகுது. எல்லா டினாமினேஷன்லேயும் அந்த 33 உயிரோட கூட இயேசு எழும்பி 2000 ஆண்டுகள், அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதுக்காக ஜெபம் பண்ணணும், எழுப்புதல் வரணும், உயர எழும்பி பறக்கணும். ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, உலகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடாது. உலக சிந்தைகள், உலக ஆவிகள், பண ஆசைகள், பொருள் ஆசைகள் செழிப்பின் உபதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் உண்மையாக ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். வெளிப்படுத்தல் 4:1 நம்ம வாசிக்கிறபடி, பத்மதீவில் யோவான் இருந்தபோது, இங்கே ஏறி வா, பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டு ஏறி வா என்கிற சத்தம். அவன் ஏறி போகிறான். கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற அந்த சபைகளெல்லாம் பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சோர்வு அவனுக்கு வந்துட்டு, 7 சபையில் 5 சபை ஒவ்வொரு குறைகள் உள்ள சபைகளாக மாறிட்டு, அதை கண்டு சோர்ந்து போன போது, இங்கே மேலே பாப்பா, இங்கே வந்து பார், பரலோகத்தை பாரு, பரலோகத்தின் அனுபவத்தை பாரு, அங்கே இருக்கிற ஆவியை பாரு, அங்கே இருக்கிற ஆராதனையை பார், அங்கே இருக்கிற சந்தோஷத்தை நீ பார், அங்கே இருக்கிற ஆண்டவருடைய மகிழ்ச்சியை பார், அவருடைய பிரகாசத்தை பார். வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற நீ கர்த்தரை தரிசிக்கிற அந்த அனுபவத்துக்கு நீ பறந்து போ. கர்த்தர் எப்படி இருக்கிறார், அவர் யார், இதெல்லாம் அறிவதற்கு உயர எழும்புகிற பலன்களை நீ அடையணும். வாசிக்கும்போது 2 கொரிந்தியர் 12:1-4 வாசிங்க. 12:1-4, மேன்மை பாராட்டு எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களை வெளிப்படுத்தல் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை அவன் கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டான். 14 வருஷமாக அந்த வார்த்தைகள் என்ன, அவன் கேட்டது என்னன்னு அவன் வெளிப்படுத்தவே இல்லை. தன்னை பற்றி பெருசாக மேன்மை பாராட்டணுங்கிற அவசியம் இல்லை. மற்றவங்களாம் மேன்மை பாராட்டினாங்க. ஆனால் 14 வருஷத்துக்கு பிறகு அந்த அனுபவத்தை சொல்கிறான். அந்த அனுபவத்தை எப்படி இருந்ததுன்னு கூட விளக்கலை. ஆனால் சில ஆட்கள் விளக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் போய் பார்த்ததெல்லாம் அவங்க விளக்குறத பார்த்தா அவனுக்கே விளங்க மாட்டேங்க, கேட்குறவனுக்கும் விளங்க மாட்டேங்க. வாழ்க்கையில் ஆண்டவரோட கூட இருக்கும்போது ஆண்டவர் தருகிற சில அனுபவங்களை, மேன்மையான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அதான் எழுப்புதல். அந்த மேன்மையான அனுபவங்கள் சீக்கிரம் அநேக ஊழியர்களுக்கு கிடைக்க போகுது. கர்த்தரோட கூட இருக்கிற அனுபவங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பற்றி படிக்கும்போது 1ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிக்கும்போது, 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியில் கேபார் நதியண்டையில் சிறைப்பட்ட நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானம் திறக்கப்பட்டுச்சு, தேவ தரிசனத்தை நான் கண்டேன். சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாக இருந்துச்சு. 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்துள்ள கேபார் நதியண்டையில் பூசி என்னும் ஆசாரனுடைய குமாரனாகி எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேலே வந்து அமர்ந்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கரம், வானம் திறக்கப்பட்டுச்சு, ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவனுக்கு தரிசனம் வரணும். வாலிபர்கள் தரிசனம் காண்பான்னா என்னத்தையோ தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உண்மையான தரிசனத்தை பாரு. கண்ணை மூடுனா எதெல்லாம் வருதோ அது அல்ல தரிசனம். பரலோக தரிசனம். கர்த்தருடைய வார்த்தை வருதா உனக்கு?
கர்த்தருடைய கரம் உன் மேலே இறங்குதா? கர்த்தரோட இசைந்து வாழ கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். அதான் எழுப்புதல். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கொடுக்கத்தான் ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். ஓ காட், ஆண்டவருடைய கரம் உன் மேலே இறங்கி வரட்டும். நல்ல அனுபவங்கள், சந்திப்பு உன் வாழ்க்கையில் வர கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரோட கூட உட்கார்ந்து இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். சில மனிதர்களுக்கு ஆண்டவர் சில நல்ல அனுபவங்களை கர்த்தர் தருகிறார். அதை வாஞ்சித்தான் ஆண்டவர் தருவார். அநேகருக்கு அந்த வாஞ்சியே இல்லை. ஏதோ ஜெபம் பண்ணணும், ஏதோ பைபிளை வாசிக்கணும், ரொட்டீனாக போகணும், ஒரு ஸ்பெஷலாக ஆண்டவரை சந்திக்கணும், பேசணும், ஆண்டவர் கூட இருக்கணும். இந்த மாதிரி அனுபவங்கள் அநேகருக்கு இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த நாட்கள் ஆண்டவரோட கூட போய் உட்கார்ந்து பல மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வேறு வேலையே கிடையாது. கூட்டத்துக்கு போனால் வேறு வேலையே கிடையாது. காலையில் முழங்கால் போட்டால் ராத்திரி அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தான் எழும்புறது. ஆண்டவருடைய சத்தம் கேட்கும், ஆண்டவர் பேசுகிறது இருக்கும். மக்கள் அப்படியே தரையில் உருண்டு அழுது புலம்புவாங்க. அதை திரும்பவும் ஆண்டவர் இந்த நாட்களில் தரப்போகிறார். அந்த தரிசனங்கள் நமக்கு உண்டாவதாக. விசுவாசத்திலேயே பிழைப்பது. எந்த பணமோ எந்த வசதியோ வாய்ப்போ எதையும் பார்க்கறதில்ல. அப்படி ஆண்டவருக்கு தியாகமாக ஊழியம் செய்யணும். வாழ்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும். எந்த இடத்துல ஆண்டவர் நம்ம வைத்தாலும் மனரம்யமாக இருக்க தெரியணும். ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒப்பு கொடுத்த போது அப்படி தான் ஒப்பு கொடுத்து வந்தோம். ஆண்டவரே, காட்டுக்குள்ளே அனுப்பினாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, ஆடைகள் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, எங்கே அனுப்பினாலும் சரி, ஊழியம் செய்ய ஆயத்தம்னு ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் மேன்மையான தரிசனங்களை தர்றார், மேன்மையான காரியங்களை செய்ய அழைக்கிறார். இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலுக்குள் எல்லாரும் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருக்கு நீ காத்திருக்கும்போது பலனடைவாய். கர்த்தருக்கு காத்திருக்கும்போது பரலோக தரிசனங்கள், பரலோக அனுபவங்களை கர்த்தர் தருவார். கோல்டன் என்ற தேவனுடைய ஊழியர் காலையில் எழும்பி கடற்கரைக்கு போயிடுவார் ஜெபம் பண்ண. அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் மேலே ஏதோ படுற மாதிரி இருந்துச்சு. தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கல் அவர் மேலே பட்டுச்சான். அவர் மேலே அப்படியே சிலுத்து ஆண்டவர் பேசினார். என் கரத்தின் நிழலில் உன்னை மறைத்திருக்கிறேன், என் வஸ்திரத்தின் தொங்கல் உன் மேலே படுது. அப்போ தான் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, அந்த ஒரு அம்மா கூப்பிட்றாங்க, என் பிள்ளை சாகப்போகுது ஐயா, வந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் போய் ஜெபம் பண்ண போகிறார். அந்த புருஷங்காரன் ஒரு நாஸ்திகன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன். அந்த பிள்ளை செத்த பிறகு ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டிருக்கான். கோயிலுக்கு போனியே, என்னாச்சு, பிள்ளை செத்து போயிடுவோம், பாஸ்டர்னு சொல்லுவே, அவரை கூப்பிடு, வந்து ஜெபம் பண்ணி குழந்தைய எழுப்பலைன்னா உன்னையும் தொலைச்சிருவேன், அவரையும் தொலைச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. போனாருங்க, அந்த குழந்தைய மேலே கை வச்சு ஜெபம், உயிரோடு வந்துட்டு அவன் இந்த நாஸ்திகன் பாதத்தில் விழுந்துட்டான். ஐயா, உங்களை திட்டி, உங்கள் தெய்வத்தை திட்டி நான் உங்களை ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அந்த குழந்தை செத்த பிறகு கூப்பிட்டேன். நீங்கள் கும்பிடுற தெய்வம் உண்மையான தெய்வம். ஆண்டவர் நல்ல அனுபவங்களை தருவாராக. நீட்டா எட்வர்ட்ஸ் என்ற ஒரு பிள்ளை மாடியிலேருந்து கீழே விழுந்து கால் நடக்க முடியாமல் பல வருஷங்கள் படுக்கையில் படுத்திருந்தார். அவர் போய் தொடர்ந்து டெய்லி போய் ஜெபம் பண்ணாராம். ஒரு நாள் அவர் போய் ஜெபம் பண்ணும்போது அவள் எழும்பி நடந்துட்டார்.
அவங்க அம்மா செத்து இருக்கும்போது போனார். அங்கே போய் இந்த அம்மா என் பிரதர்ஸ்க்கெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதுக்குள்ளே இவங்க செத்துட்டாங்க, ஆண்டவரே நீர் உயிருள்ள தேவன் என்று சொல்லி அந்த அம்மா படுக்க வச்சுருந்த அந்த பெட்டியிலேருந்து அந்த அம்மாவை பிடிச்சி தூக்கி செவரில் வச்சு இயேசுவின் நாமத்தினால உயிரோடு எழும்பி வாங்கன்னு சொன்னால் எழும்பி வந்துட்டு அந்த அம்மா அப்படியே பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் திரும்ப செத்துச்சு அந்த அம்மா. இந்த மாதிரி ஆண்டவர் பரலோக அனுபவங்களை தருவார். அந்த விசுவாசம் நமக்கு வரட்டும். கைகளை உயர்த்தி எழுப்புதல் வரணும். ஆண்டவர், இப்படிப்பட்ட காலங்களில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தேவனோடு மூணாவது நண்பனாக மாறணும். தேவனோடு நண்பனாக மாற ஆண்டவர் கிருபை தருவாராக. யாத்திராமம் 33:11 வாசிக்கும்போது மோசே முகமுகமாக தேவன் அவனோடு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார் என்று இருக்கிறது. என்னாகமம் 12:6, 7, 8 வாசிக்கும்போது அவரின் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கோ அவன் உண்மை உள்ளவன். அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன். சாயலை கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் தாசனாய மோசேக்கு விரோதமாக நீங்கள் எப்படி பயமில்லாமல் பேசுகிறீர்கள்? மோசேயோடு ஆண்டவர் முகமுகமாக பேசினார், ரகசியங்களை பேசினார். அதனால்தான் மோசே ஆதியாம புஸ்தகத்திலிருந்து எழுதும்போதே எப்படி ஆண்டவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், எப்படி ஆதாமோடு நடந்தார், எப்படியெல்லாம் ஆபிரகாமோடு கூட இருந்தார், எல்லா தரிசனங்கள் எல்லாம் அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. மோசே தான் எப்படி மரிக்க போகிறான், எங்கே அடக்கம் பண்ண போகிறான், யார் அவனை அடக்கம் பண்ணுவான், இதெல்லாம் மோசே எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான்? தேவனோடு கூட முகமுகமாய் பேசி நடந்து ரகசியங்களை புரிந்து கொள்றதை பார்க்குறோம். அத்தனை புஸ்தகங்கள் அதனுடைய மகிமையை எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய நண்பராக இருக்கணும். யோவான் 15:15 வாசிக்கும்போது, நீங்கள் இனிமேல் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று நான் சொல்லுகிறதில்லை, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் தம்முடைய சிநேகிதருக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். தானியேல் 2:27-28 தானியேலுக்கு ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். மறைப்பொருள்கள், எல்லா ஞானிகளும் ஜோசியரும் சொல்லக்கூடாத மறைப்பொருள்களை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். எலியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் எலியா. எலிசாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பள்ளி அறையில் ராஜா, சீரிய தேசத்து ராஜா என்ன சொல்கிறானோ அதையெல்லாம் இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கு சொல்லுவான். ரகசியங்களை அறிகிறதுக்கு தேவனோடு நண்பனாக மாறணும். காத்திருக்கணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, உம்முடைய நண்பர்களாக நாங்கள் மாறணும். உமக்கு காத்திருக்கணும். உம்முடைய தரிசனங்களை அறியணும். அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள கொண்டு வரோம். தொடர்ந்து இந்த நாட்களில் ஜெபிக்கும்போது உங்கள் நாம மகிமைப்படட்டும். இந்த கொரோனா வைரஸ் பயங்கரமாக பரவி வருகிற வைரஸுகள் மாறணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மாறணும். அப்பா, ஏழை எளிய மக்கள், வேதனையோடு இருக்கிற மக்கள், சமுதாயத்தில் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற மக்களுக்கு உதவி செய்யும். மாநில அரசு ஆண்டவரை மாற்றி அமைத்து உண்மையாக ஆண்டவர் இந்த அரசு நல்ல விதத்தில் செயல்பட உதவி செய்யும். இன்றைக்கு வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எழுப்புதலை தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.